இருக்கிற புதையலுக்கு இன்னைக்குத்தான் விடிவு காலம் வந்திருக்கு. கபாலி, யா கபாலி சார். ஓ தம்பி அசோக் கூப்பிட்டா? உங்களுக்கு தான் தெரியுமே, குழந்தைக்கு எது வேணா நான் தானே கவனிச்சாகணும். கரை கபாலி, என் கவனம் பூரா இந்த புதையல்ல தான். குழந்தையை கவனிச்சுக்கிறது நீயும் காளியும் தானே. கபாலி, இந்த புதையலை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாம புறப்பட போறோம். கபாலி, இந்த புதையல் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா அகில உலக கோடீஸ்வரங்கள்ல நானும் ஒருத்தன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவோ கோடீஸ்வரன் ஆயிருக்கிறவ. என்ன கலை? ஆமாங்க ஐயா, ஜீப் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே. எதுக்காக வண்டி நிறுத்த சொல்றேன்? இதுக்காகத்தான். மரியாதை என்னடா மரியாதை குறையுது? அடையா, இத்தனை நாளா மரியாதை கொடுத்தது உனக்கு இல்லடா, இந்த பெட்டியில வச்சுக்கிற ஏபிங்கிற புறைய மேப்புக்கு தான். குடுபட்டிய என் உயிர் போனாலும் பெட்டியை கொடுக்க மாட்டேன், கலக்க மாட்டேன்.
உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? நம்ம ரிட்டையர்ட் கார்டு வேதாச்சலம். ஆமாங்க. நம்ம ராமாயண பாண்டரங்க. ஆமாங்க. எங்கடா இருக்கிற இப்போ? இப்ப நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கேன். எப்பவுமே விளையாட்டு தான் இருக்கு. என்னங்க, நம்ம செங்கல்பட்டுல இருக்கும்போது ஜன்னல் வழியா எதுக்கு எடுத்தாலும் உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. அதே கார்டு தான். ஆத்தாடி, ரூபா அகலத்துக்கு நெத்தியில பொட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ருக்குவையே எனக்கு அடையாளம் தெரியுது. நீ எந்த ஆளே மாறி போயிட்ட. செங்கல்பட்டுல இருக்கிறப்போ சிட்டு மாதிரி இருந்த. சித்தான குட்டி மாறி மாறிட்டாங்க. எல்லாம் சீனிதான். நீ எங்கடா வந்த? பழைய ஞாபகத்துல பச்சை கொடி காட்ட வந்தியா? இல்லடா, என் மகன் பம்பாயில இருந்து வர்றான். அவன் வர இருக்கத்தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, என் மகனும் பம்பாயில இருந்தா வர்றான். காலேஜ் கேர்ள்ஸோட எக்ஸ்கர்ஷன் போயிருந்தான். இன்னைக்கு வர்றான். அதுக்கு தான் நானும் வந்தேன். ஆமா, என்ன இன்னைக்கு பிளாட்பாரத்துல ஒரே போலீஸ்? ஒரே போலீஸா? தலையை எண்ணி பாரு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, யாராவது தலைவர் வராங்களா? தலைவர் வந்தாலும் திருட்டு பசங்க வந்தாலும் 2 பேருக்கும் போலீஸ் பாரா ஒண்ணுதான். வேதாச்சலம், என்ன போலீஸ் லட்டி என் மேல? திருட்டு பையன் வரான்னு இன்ஃபர்மேஷன் வந்ததா? ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அடட, நம்ம இன்ஸ்பெக்டரு அதான பார்த்தேன். யாரு தெரியும் அவ்வளவு தைரியமா என் மேல தட்டாதேன்னு. மிஸ்டர் பாண்டு, முதல்ல நீங்க பயந்தீங்களா? ஆமா சார், திடீர்னு பொண்டாட்டி தொட்டா கூட பயமாத்தானே இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டி கூட வேலைக்கு போறப்ப தொட்டாள்னா வேலையே ஓடுறது இல்ல. வீட்டுக்கு வீடு இருக்கிற பிரச்சனை தான். ஏன் சார், ஏகப்பட்ட போலீஸோட வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம் இருக்கு. ஆ. பயங்கரமான கேடி பம்பாய் மெயில்ல வரான். ஆ. அவனை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் ஆ. அவனை பிடிச்சவருக்கு மாலை போடும்படியாகவும் ஆ. மேலிடத்து உத்தரவு. அப்ப மாலை போடுறது தான் நீங்க? என்ன கிண்டலா? கேடிய பிடிச்சிட்டா மட்டும் போதுமா? இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போறதுக்கு தைரியம் வேண்டாமா? அவர் பெரிய தைரியசாலி சார். நம்ம ஃபேமிலி இன்ஸ்பெக்டர். ஃபேமிலி இன்ஸ்பெக்டரா? ஆமா சார், குடும்ப டாக்டர் இல்ல, அத மாதிரி குடும்ப இன்ஸ்பெக்டர். அவ்வளவு குழப்பம் இவர் குடும்பத்துல. விடிஞ்சா போதும் இவர் வீட்டு போன் தான் சார். இவர் வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு. நான் வரட்டுங்களா? All the constables follow me. என்னங்க, பிரபல கேடினாரே பில்லாவா? அவனைத்தான் புடிச்சிட்டாங்களே. இவன் எவனோ ஒரு ஜில்லா. யாரா இருந்தா என்ன? வண்டி வரப்போகுது. நீ போய் உன் பொண்ணை பாரு, நான் என் பையனை பாக்குறேன். அப்புறம் சந்திப்போம். வாடி வாடி, இந்த பக்கம் போய் பாப்போம். அசோக் எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. மிஸ்டர் அசோக், அசோக், அதோ அரசு. அம்மா, அப்பா. பாரு பாரு, இரு. காளியை நான் தான் பிடிக்கலான்னு இருந்தேன், நீங்க பிடிச்சிட்டீங்க. பிடிச்ச கைக்காவது என் கையை கொடுக்குறேன். வந்துட்டியாமா? அம்மா, என்னோட தெய்வம் தான் காப்பாத்துச்சு. என்னமா சொல்ற? அவர் அறிமுகப்படுத்துறேன், வாங்க. அப்பா, இவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்க முடியாதப்பா. மத்த விஷயம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நன்றி தம்பி. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க வரட்டுமா? ஓகே, மறக்காம வந்துருங்க தம்பி. வரேன். பாய் பாய் பாய். இப்படி இப்படி கையாட்டிட்டே போகுது அந்த பொண்ணு. யாரு? நீங்க கேடிய மட்டும் பிடிக்கல, கேர்ள் ஃபிரெண்டையும் பிடிச்சிட்டீங்க. பை தி பை, ஒன் இன்ஃபர்மேஷன். கமிஷனர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. நீங்க பாத்துறீங்களா? சோ ஐ டேக் லீவ். ஓகே ஓகே. ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ஏன் முதல்ல அங்க வரக்கூடாதா? நீ ரயில விட்டு இறங்கணும்னே ஓடி வரணும் தான்ப்பா நினைச்சேன். உங்க அப்பா தான் தடுத்து நிறுத்திட்டாரு. ஏன்பா? அசோக், புகழ் உன்னை தேடி வரும்போது பெத்தவங்க குறுக்க வரக்கூடாதுப்பா. உங்க கவனம் எங்க பேர்ல இருக்குதுல்ல, அதுவே எங்களுக்கு. என்னங்க இது பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போ பாப்பா. என்னப்பா இது? 10 வயசுல எனக்கு வாங்கி கொடுத்த ரயில் வண்டியோட இப்ப விளையாட்டு. விளையாட்டு இல்லப்பா, ஒன்னு எனக்கு பிள்ளையா கொடுத்ததே ரயில் தானே.
தனக்கு குழந்தையே பிறக்காது, நான் ஒரு மலடுன்னு உங்க அம்மாவுக்கு சித்தப்பிரமையை பிடிச்சிருந்தோம். அந்த நேரத்துல உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்கேன்னு ஓடுற ரயில்ல நீ ஓடோடி வந்த. ரயில்ல பிரயாணம் பண்ற பல உயிர்களை பாதுகாக்கிற ரயில்வே கார்டா நான் இருந்தேன். என் குடும்பத்து உயிரையே காப்பாத்துற மாதிரி பிள்ளையா நீ வந்து சேர்ந்த. நீ வந்த நேரம் உங்க அம்மா இருக்கும் சித்தப்பிரமை தெரிஞ்சு மகாலட்சுமி மாதிரி ஆயிட்டா. இப்ப ஏன்பா அந்த பழைய கதையை? இது பழைய கதை ஏன்பாவா? நீ ஆரம்பிச்சிருக்கப்பா புது கதை, பயங்கரமான ரவுடிகளையும் கேடிகளையும் பிடிக்கிறது, ஆபத்தோட விளையாடுறதுன்னு. அதுக்காக அப்பா நீங்க ரயில்வே கார்டா இருந்தப்ப பல உயிர்களை பாதுகாத்தேன்னு சொன்னீங்களே, நான் உங்க செல்ல பிள்ளை தானப்பா. அந்த ரயில்ல வந்த பிரயாணிகளோட உயிரையும் பொருளையும் காப்பாத்தினது தப்புன்னு சொல்றீங்களா? தப்புன்னு சொல்லலப்பா. சண்டையில மெடல் வாங்குற வீர திரும்ப திரும்ப மெடல் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவான் இல்லையா? அந்த மாதிரி உனக்கு இருக்கிற ஆர்வத்துல ஆபத்தோட விளையாடுறதே தொழிலாக்கிட்டு உனக்கு ஏதாவது வீரப்பிள்ளையினுடைய அப்பாங்கிற முறையில உங்களுக்கு தங்க மெடல் கொடுப்பாங்க. அந்த மெடலுக்கு கல்யாணமோ காட்சியோ பண்ணி நாங்க பேரன் பேத்திகளை பார்க்க முடியாதுப்பா. அம்மா, இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தாயாரும் உங்களை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டா இந்திய ராணுவத்துல ஒரு இந்தியன் கூட இருக்க மாட்டான். வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்க வேண்டியதான். நீ 1000 தான் சொல்லுப்பா, உனக்கு ஒண்ணுதான் எங்களால தாங்க முடியாது. உண்மைதான்ப்பா. என்ன அன்பா தூக்கி வளர்த்த உங்களுக்காக நான் உயிரை வச்சுக்கலாம். ஆனா என்ன பெத்த அந்த தெய்வத்தை துடி துடிக்க சாகடிச்சானே கபாலி, அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? அவன் இருக்கானோ செத்தாலும் அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குப்பா, நிச்சயமா இருக்கு. ரயில்ல சந்திச்சேனே அந்த காளி, அவனை எங்கேயோ எப்பவோ பார்த்திருக்கேன். இந்த காளி உயிரோட இருக்கிறப்ப அந்த கபாலியும் உயிரோட தான் இருந்தாங்க. இருந்துட்டு போறான்ப்பா. எப்பவோ நடந்ததை நினைச்சு இப்பயே வேதனைப்படுறேன். நீ நல்லபடியா வாழணும், அதுதான் எங்களோட ஆசை. அம்மா, அந்த ரயில்ல நான் உங்களுக்கு குழந்தையா கிடைச்சேன். அதே ரயில் பழி வாங்குற என்னுடைய லட்சியத்துக்கு பாதையை காட்டிருக்கு.